வந்துடுறேன். இதை எடுத்துக்கிட்டு எம்எல்ஏ ஐயா அதை கையில் வச்சு அவசரம் இல்லையா மெதுவா செல்லப்பாண்டி இருந்தாரு இங்க செல்லப்பாண்டி இது ராஜா செல்லம்பட்டி எம்எல்ஏ மட்டும் இந்த கருப்பையா இந்த சரவணன் சும்மா அந்த அழைப்புக்கு நான் பார்த்து எனக்கு ஒரு காபி மட்டும் படிச்சு சொல்லி நீ கையில வச்சு தூக்கி காட்டுறது விடுங்க இந்த எனக்கு ஒண்ணு கொடுங்க சரவணன் எல்லாத்துக்கும் கொடுங்க திருப்பதி நான் கொடுத்தேன் பழம் ஐயா அனைவருக்கும் காலை வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 58 கிராம கால்வாய் பாசன கண்மாய்களுக்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயிலே வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் தொடர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணையை பெற்று அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு 58 கிராம கண்மாய் பாசன கண்மாய்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கும் திருமங்கலம் பிரதான கண்மாய்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கும் இங்கே நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நம்முடைய மகேந்திரன் அவர்களும் நம்முடைய உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நீதிபதி அவர்களும் நம்முடைய சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களும் சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவர்களும் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தமிழரசன் அவர்களும் தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் சரவணன் அவர்களும் உள்ளிட்ட அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் துரை தன்ராஜ் அவர்களும் சுதாகர் அவர்களும் ராஜா அவர்களும் பிச்சைராஜன் அவர்களும் மற்றும் நம்முடைய பூமாராஜா அவர்களும் நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட வழக்கறிஞர் பெருமக்களும் இங்கே வருகை தந்து நம்முடைய மகேந்திர பாண்டிய அவர்களும் ஜெயராமன் அவர்களும் உசிலம்பட்டியைச் சேர்ந்திருக்கிற ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் 58ஆம் கால்வாய் பாசன பகுதி 58 கிராம பொதுமக்கள் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுடைய குடிநீர், வேளாண்மை, கால்நடை வளர்ப்புக்கு ஒரே ஜீவாதாரம் இந்த 58ஆம் கிராம கால்வாய் பாசன திட்டமாகும். இது ஆரம்பத்தில் 33 கோடி அளவில் இது உருவாக்கப்படுவதற்காக திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு 93 கோடி ரூபாய் அளவில் அம்மாவுடைய அரசு புரட்சித் தலைவி இதய அம்மா அவர்கள் காலத்தில் இது தொடங்கப்பட்டு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றி அன்றைக்கு நீதிபதி அவர்கள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக செல்லூர் ராஜ் அவர்களும் வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்களும் மரியாதைக்குரிய பெரியபிள்ளான் அவர்களும் மரியாதைக்குரிய எஸ் சரவணன் அவர்களும் நாங்கள் தொடர்ந்து நீதிபதி அவர்களுடைய தொகுதிகளுக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கிற போது ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2018 ஆண்டிலே சோதனை ஓட்டம் மேற்கொண்டு 48 ஆண்டு கால கனவு திட்டத்தை நீர் மேலாண்மையை புரட்சி படைத்திருக்கிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து 2019, 2020 35 கண்மாய்களிலும் நீர் நிரப்பப்பட்டு ஏறத்தாழ 925 ஹெக்டேர் நிலங்களிலே 2 போகம் நெல் விளையும் பூமியாக அது நமக்கு பலன் கிடைத்தது. புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் எடுத்த முயற்சி இந்த உசிலம்பட்டி பகுதிகளுடைய அந்த
மக்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த கனவு திட்டம் தேவதந்த தேவரைய மூக்கியார் தேவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட 48 ஆண்டு கால நிலுவையில் இருந்த இந்த திட்டத்தை முழு வடிவம் கொடுத்து அந்த திட்டத்திற்கு உயிர் கொடுத்து நீர் கொடுத்து விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய இங்கிட்டு வாங்கன்னு மரியாதைக்குரிய அருமையான புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டில் போதுமான நீர் இருந்தும் இது வாங்க முருகன்ஜி வாங்க நீர் இருந்தும் அணை நிரம்பி ஆற்றில் தண்ணீர் பலமுறை இங்கிட்டு வாங்க இந்த திட்டம் திறந்து வைக்கின்ற போது இதற்கு காலகாலமாக பல போராட்ட களத்தில் நின்று சிறை சென்று இந்த பகுதி மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து உழைத்து வருகிற பாரதிய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் எங்கள் தோழமையில் துணை நின்று பெருமை சேர்த்து வருகிற அண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தேவர் தந்த தேவர் போராடி வருகிற அண்ணன் மரியாதைக்குரிய முருகன்ஜி அவர்களும் இதில் மிகப்பெரிய முக்கிய பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இப்போது 2024ஆம் ஆண்டில் போதுமான நீர் இருந்தும் அணை நிரம்பி ஆற்றில் தண்ணீர் பலமுறை திறந்துவிட்ட பின்பும் 58 கால்வாய் தண்ணீர் திறக்க எங்களால் பலமுறை கோரிக்கை வைக்கப்பட்ட பின்பும் தண்ணீர் திறக்கவில்லை. அந்த அச்சம்தான் இப்போது விவசாயிகளுக்கு இன்றைக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் போராடி வருகின்றார்கள் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாகத்தான் இப்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட அவர் எங்களுக்காக அந்த நேரில் சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். எங்கள் அனைவரின் சார்பில் இந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே 69 அடிக்கு மேல் நீர் நிரம்பி 2 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டும் இந்த 67 அடி இருந்தாலே அது திறந்துவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா இதுக்கு முன்பாக இருந்த அந்த நடைமுறையை நீங்கள் அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரியாகத்தான் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கள் 3 முறை மேலே தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறோம். இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஸ்டாலின் அரசில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிற இந்த 2 முறை திறந்து விட்டிருக்கிறார்கள். 2 முறை திறந்து விடவில்லை. அது திறந்து விடுகிற போதெல்லாம் 67 அடி அந்த செட்டருக்கு வருகிற போது உடனே திறந்து விடுவது தான் முன்மாதிரியாக இருக்கிறது. அது எல்லா மக்களும் வரவேற்கிறார்கள். ஏன்னால் இது கால்நடைகளுக்கும் பொதுவாக குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக நீர்மட்டத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிற காரணத்தினாலே இதை உரிய வகையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கு உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும். இது கவனத்திலே கொண்டு போவது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற நிலவரம் என்ன, ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் நடத்தி இங்கே ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த அண்ணன் முருகன்ஜி போன்றவர்களாம் அங்கே போராட்டம் நடத்துகிற போது கைது செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இதே திமுக அரசில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தண்ணீர் உரிமையை பெறுவதற்கு கூட போராட வேண்டியது இருக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்துல தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க கூட மறுத்து விட்டார். இன்றைக்கு கூட மாவட்ட ஆட்சியர் எங்களை உடனே அழைத்து எங்களை கோரிக்கை மனு பெற்றாங்க. அது வரவேற்கக்கூடியதாக தான் இருக்கிறது, மகிழ்ச்சி. அன்றைக்கு சந்திக்க கூட இல்லை, கொட்டுகிற மலையில அன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரோடைய ஆணை பெற்று நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துருந்தோம். மனு வாங்க கூட அவங்க வரல. ஏன்னா தண்ணீர் உரிமை என்பது நம்முடைய அடிப்படை ஜீவாதார உரிமை. அந்த உரிமைக்கே இன்றைக்கு அவர்கள் அவங்க நாங்கள் இல்லாத ஒன்றும் கேட்கல. 2 தடவை வெள்ள அபாய எச்சரிக்கை அரசு தான் வெளியிட்டு இருக்குது, தனிய நபர் யாரும் வெளியிடல. அப்போ அது 67 செட்டர் தொடங்கும்போது கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல திருமங்கலம் பிரதான கால்வாயும் எங்களுக்கு நான் சார்ந்திருக்கிற தொகுதி என்கிற காரணத்தினாலே எல்லோரும் இங்கே நிர்வாகிகள் எல்லாம் வரைய தந்திருக்கிறார்கள். வைகை அணையிலிருந்து அது திறந்து விட வேண்டும் என்றுதான் முன்னாள் எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 7 பேர் வந்திருக்கிறாங்க. ஆகவே இதை கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டு அதோடு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்றைக்கு அவருடைய கவனத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு அவரிடத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் கடந்த 7/7/2025 திங்கட்கிழமை அன்று கோவை மாவட்டத்தில் வெற்றிகரமாக தொடங்கி தமிழகம் முழுவதும் முதல் கட்டமும் 2ஆம் கட்டமும் 3ஆம் கட்டமும் வரலாறு காணாத சாதனை சரித்திர பயணமாக தமிழ்நாட்டு மக்களிடம் வரவேற்பை பெற்றதை நாம் அனைவரும் தொலைக்காட்சியிலே வரலாற்று நிகழ்வாக கண்குளிர பார்த்து மகிழ்ந்தோம். இதைத் தொடர்ந்து வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் கட்டமாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரைக்கு வருகை தர இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதி, அதேபோல தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், அதேபோல விருதுநகரில் திருச்சுழி தொகுதி இதற்கெல்லாம் வர இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் சார்ந்து இருக்கிற சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, நம்முடைய திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் இன்றைக்கு அந்த வாக்காளர் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கடிதம் மூலமாக அவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கிற அந்த பணிகளை தொடங்க இருக்கின்றோம்.
அதற்கு மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்று தேதி புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அறிவிப்பு மிக விரைவிலே வர இருக்கிறது. ஆவலோடு நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளருடைய அறிவிப்பு வந்ததற்கு பிறகு முறையாக காவல் கண்காணிப்பாளர் அவரிடத்தில் அனுமதிக்கான நாங்கள் கோரிக்கையை வைக்க இருக்கின்றோம். எங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்வ ராஜ் அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் வி ராஜு செல்லப்பா அவர்கள் மற்றும் எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் எங்களுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும். ஆகவே குடும்பமாக நம்முடைய தங்கள் குடும்பமும் உறவுகளும் நண்பர்களும் தங்கள் பகுதியைச் சேர்ந்த அனைவரும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர்ந்திட மக்களுடைய நல்லாட்சியும் நல்வாழ்த்தும் நல் ஆதரவும் மகத்தான வரவேற்பையும் நேரிலே பெற்றிட வரலாற்று வருகையாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த 4ஆம் தமிழ் சங்கம் கண்ட 6 படை வீடுகளிலே முதல் படை வீடும் 6வது படை வீடும் கொண்டிருக்கின்ற நம்முடைய மதுரை எம்பதிக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கள்ளவர்கள் ஆற்றில் இறங்குவதைப் போல இன்றைக்கு 8 கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய மதுரை வருகை என்பது சித்திரை திருவிழாவை எதிர்பார்த்து மக்கள் காத்திருப்பதைப் போல இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை எதிர்பார்த்து மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய அந்த எழுச்சி பயணம் இந்த தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை வாரி வாரி வழங்கிய புரட்சி நாயகர் நலத்திட்ட நாயகர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் மதுரை மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் கட்டிடம் 40 வருடத்திற்கு நீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு லோயர் கேம்பிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம், வைகை நதி சுருங்கிக் கொண்டே இருந்தது. இது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு சிந்தனையோடு வைகை நதியை பாதுகாக்கிற திட்டமாக 2 புறங்களிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையிலே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே மாநகராட்சியினுடைய திட்டத்திலே நெடுஞ்சாலைத்துறை திட்டத்திலே ஒருங்கிணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு மட்டுமில்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் வைகை நதியை பாதுகாக்கின்ற வகையில் 2 புறங்களிலும் சாலைகள் அமைத்து அது ஒரே கல்லில் 2 மாங்கா என்பதை போல போக்குவரத்து நெரிசலை குறைத்ததோடு வைகை நதியை பாதுகாப்பு ஆக்கிரமிப்பு இல்லாமல் அதோடு பேபி சேனல் ஒன்று அமைப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கழிவு நீர் வைகை நதியிலே கலக்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த நடவடிக்கையும் எடுத்திருந்தார்கள். அது முழுமை பெறுவதற்குள்ளாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால அது முழுமை பெறாதனால இன்றைக்கு வைகையிலே 425 மேல் இடங்களில் கழிவு நீர் கலக்கிறது. அதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று திட்டம் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்று சொல்வதைப் போல மேம்பாலங்கள், இந்த மதுரை மாவட்டத்திற்கு மேம்பாலங்கள் அம்மா முதல்வராக இருக்கிற போதும் எடப்பாடியார் இருக்கிற போதும் அவர் அறிவித்த மேம்பாலங்களைத்தான் இப்போது கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வாடிப்பட்டியில ரிங் ரோடு சாலை அமைப்பு அவர் அறிவித்தது, எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போது அறிவித்தது. லோயர் கேம்பில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டம், இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த வளாகத்தில் வச்சுதான் நீங்கள் எல்லாம் உங்கள் முன்னிலையிலே தான் அது நாம் தொடக்க விழா கண்டுவிட்டது. இன்னும் மக்களுடைய 4 ஆண்டு முடிந்து விட்டது, இன்னும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரவில்லை, காலதாமதப்படுத்துகின்றார்கள். அதே போல இன்றைக்கு நீதிமன்ற வளாகமாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி வளாகம் இருந்தாலும் சரி, நகராட்சி வளாகமாக இருந்தாலும் சரி, யூனியன் வளாகமாக இருந்தாலும் சரி, சாலை மேம்பாடு என்றாலும் சரி, குடிநீர் வசதி என்றாலும் சரி, அதை விட இது எல்லாவற்றை விட எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு கொண்டு வந்த பெருமை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு உண்டு. 11 மருத்துவக் கல்லூரிகளோடு எய்ம்ஸ் மருத்துவமனையும் மதுரைக்கு கொண்டு வந்தார். இங்கே இருக்கிற நம்முடைய அவசர சிகிச்சை பிரிவு மல்டி ஸ்பெஷாலிட்டி பாரத பிரதமர் அழைத்து வந்து அதை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தார். அதேபோல ராஜாஜி மருத்துவமனை தென் மாவட்டத்திற்கே ஒரு தலைமையானது. அதிலே நவீன சிகிச்சை முறையிலே நவீன ஆபரேஷன் தியேட்டர் உள்ளிட மருத்துவ உபகரணங்களோடு அந்த அடிக்கல் நாட்டுகிற போது சரவணன் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அந்த பங்களிப்போடு தான் அது நடத்தப்பட்டது. அதே போல தெப்பக்குளத்திலே தண்ணீர் நிரப்பிய வரலாறும் புரட்சித் தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைகையிலிருந்து தண்ணி பம்பிங் பண்ணுவாங்க, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த நீர் வழித்தடத்தை கண்டுபிடித்து மழை பெய்தாலே தெப்பக்குளம் நிறைகிற வரை அந்த கோரிக்கை சரவணன் தொடர்ந்து நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்வராஜுடைய தலைமையில வைத்தோம். அது நம்முடைய மேயராக இருக்கிற போது அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்கள், உங்களுக்கு தான் தெரியும் பந்தல்குடி அந்த கால்வாயை எப்படி அதை கூட அறிவிப்பு வருது, ஆனால் செயல்பாடு இல்லை. அதனால இன்றைக்கு மதுரைக்கு வளர்ச்சி திட்டமும் வரல. ஆனால் இருக்கிறதுலே மதுரை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலிடம் பிடித்திருக்கிறது. எதிலே என்று சொன்னால் ஊழலிலே முதலிடம் பிடித்து ராஜினாமா முதல்வரே தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த மண்டல தலைவர்களையே ராஜினாமா செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஊழல் தலைவிரித்து ஆடுகிற இந்த கோயில் மாநகரமாக இருந்த மதுரை
ஊழல் மாநகரமாக இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சியிலே மாறி இருப்பதுதான் இது சாதனை. புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய காலத்தில் கொடுத்த வளர்ச்சி திட்டங்களைத்தான் இன்றைக்கும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று வளர்ச்சி நிதியும் இல்லை, வளர்ச்சி திட்டங்களும் இல்லை, தொலைநோக்கு பார்வையும் இல்லை. அதனால் மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறையும் இல்லை. இதை இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு இடங்களும் தோலெடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்றையிலிருந்து இந்த கடிதத்தை எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் அங்கே ஒவ்வொரு வீடுகளிலும் இல்லங்களிலும் இந்த கடிதங்களை நேரடியாக தபால் மூலமாகவும் நேரடியாகவும் ஒவ்வொரு வாக்காளர்களிடத்திலும் நாங்கள் நீதி கேட்டு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த எழுச்சி பயணம் வெற்றி வரலாறு படைத்து வெற்றி வாகை சூடிட, புதிய வெற்றி சரித்திரம் படைத்திட இந்த கடிதங்களை நாங்கள் இப்போது நிர்வாகிகளிடத்தில் கொடுத்திருக்கிறோம். இப்போது அமைப்பு செயலாளர் அவர் கொடுப்பாரு, நீதிபதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் கொடுப்பாரு, மாணிக்க சட்டமன்ற உறுப்பினர், கருப்பையா சட்டமன்ற உறுப்பினர், எஸ் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய தமிழரசு சட்டமன்ற உறுப்பினர் அவர் கொடுப்பாங்க. எங்கள் தோழமைக்கு தோள் குடித்து துணை நிற்கிற எங்களுடைய போராளியாக, தென் தமிழகத்தினுடைய போராளியாக இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வணக்கத்திற்குரிய பாரதிய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர், தன் வாழ்நாளையே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தென் மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்திருக்கிற என் போற்றுதற்குரிய அண்ணன் முருகன்ஜி அவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். தோழமை கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அதில் பங்கேற்க புரட்சித் தலைவர் அதான் செப்டம்பர் மாதம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் நாளைய தினம் 3வது கட்டம் அறிவிக்கிறார். 7/7/2025 முதல் கட்டம் நம்முடைய மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து தஞ்சை தரணியிலே முடிவு பெற்றது. கோயம்புத்தூர், விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சை தரணியிலே நிறைவு பெற்று 2வது கட்டம் புதுக்கோட்டையிலே தொடங்கி சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் என்று 2வது கட்டத்தை வெற்றிகரமாக முடித்து திருமங்கலம் தொகுதிக்கு அவர் வருகை தந்து அவருக்கு ஊர்கண்ணு, உலகக்கண்ணு, போட்டி கண்ணு, பொறாமை கண்ணு அதெல்லாம் திருஷ்டி கழித்து அவர் இன்றைக்கு 3வது கட்டத்தை நாளைய தினம் துவங்க இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு 4வது கட்டமாக எங்களுக்கு வரும் என்று எதிர்பார்த்து இருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் இடத்துல கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அவரும் மிக விரைவில் அறிவிப்பு கொடுப்பதாக இருக்கிறார்கள். அதற்கு அறிவிப்பு கொடுக்க முன்பாகவே இந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு களத்திலே தொண்டர்கள் இறங்கி செய்யாததை இந்த ஸ்டாலின் செய்திட்டாருங்கிற பேசிட்டு வர்றாரு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் இப்போ 76 தொகுதி இது வரைக்கும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார் தன்னுடைய எழுச்சி பயணத்தில். எந்த இடத்திலேயாவது புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பேசுனதை நீங்க ஊடக நண்பர்கள் போட்டு பாருங்க. அவர் தவறாவோ அவதூறாவோ ஆதாரம் இல்லாமோ எங்கேயாவது பேசியிருக்கிறாரா நீங்க அவங்களை எடுத்து சொல்லுங்க. 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசிலிருந்து பெற்று தந்தது எடப்பாடியார். எய்ம்ஸ் மருத்துவமனையை பெற்று தந்தது எடப்பாடியார். 2000 அம்மா மினி கிளினிக்கு கொடுப்பதற்கு என்னென்ன பங்களிப்பு வேண்டுமோ அதையெல்லாம் ஆதாரத்தோடு பெற்றுக் கொடுத்தார். இதை விட ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 50 ஆண்டுகளுக்கு மேலான காவிரி நீர் பிரச்சனை தாவால 22 நாள் நாடாளுமன்றத்தை கூட்டணியில் அங்கு வைக்கிற போது ஸ்தம்பிக்க செய்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தோம். டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அறிவித்தார். இதுல என்ன வைத்தறிச்சல் யாருக்கு இருக்குது? புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவருடைய இந்த எழுச்சி பயணத்தை குறைத்து மதிப்பிட்ட ஆட்சியாளர்கள் இப்போது குளிர்காய்ச்சல் நடுநடுங்கி போயிருக்காங்க. அதுதான் உண்மை. நெஞ்சு வலி யாருக்கு வந்துச்சு? 7/7/2025 மேட்டுப்பாளையத்தில் புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் தொடங்கியதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய முதல்வருக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது. காரணம் மக்களிடத்தில் கிடைக்கிற வரவேற்பு. இவர் ஆட்சி அதிகாரம் ஆள் அம்பு சேனை அணைத்து வைத்து 100 நாள் வேலை சம்பளத்தை கூட அவர் வாங்கி தரல. புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சென்று அமித்ஷாஜியை சந்தித்து 2999 கோடி, எத்தனை கோடி? சுமார் 3000 கோடி எடப்பாடியார் தான் வாங்கி கொடுத்தாரு. இது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க சம்பளமே தரல. நீங்க 100 நாள் 150 நாள உயர்த்துறீங்க. இப்ப 100 நாள் வேலை 50 நாளா குறைஞ்சு போயிருக்கு. சில இடத்துல 5 நாள் இருக்கு. 6 மாசம் சம்பளம் தரல. இதெல்லாம் உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு தெரியும். இதுல எந்த இடத்துல வைத்தறிச்சல்? எங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் இருக்கு? அவர் ரோடு ஷோ போறாரு, அங்க காத்து வாங்குது. புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ரோடு ஷோ போறாரு. அது மேஜிக் ஷோவா இருக்குது, இது ரியல் ஷோவா இருக்குது. அது மேஜிக் மேனா இருக்காரு, இவர் ரியல் மேனா இருக்காரு. அதனால அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களே வருக வருக என்று 8 கோடி தமிழருடைய நம்பிக்கையாக எடப்பாடியார் இருக்காரு. இதுல யாருக்கு வைத்திருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அனுசரிச்சு தான் போறாரா? அன்போட
அரவணைச்சு கூட்டு போறாரா? இப்போ கூட ஒரு முன்னாள் அமைச்சரை கார்ல ஏத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது. உங்க பார்வையில் எப்படி சார் இருக்கு? முன்னாள் முதல்வர் மாதிரி அழைச்சிட்டு போறாங்களா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் தொண்டரை தம்பி என்று உறவோடு அழைத்தார். அதற்கு முன்பாக தான் ஜமீன்தார் முறை தான். மதிவானுக்கு நல்லா தெரியும். தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை குறைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அவர் வழியிலே மன்னாதி மன்னர் மக்கள் தலைவர் பொன்மன புரட்சித் தலைவர் என்ன செஞ்சாருன்னா, தம்பி தாண்டி ஒரு குடும்ப உறவாவே வச்சிருந்தார். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் பக்தனாகவே, கடவுள் பக்தனாகவே ஏற்றுக்கொள்வதை போல இருந்த அந்த உறவுகள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு கால உறவுகளிலே முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறுவடிவமாக கருணை உள்ளம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தாய் உள்ளம் கேள்விப்பட்டிருக்கோம், தந்தை உள்ளம் கேள்விப்பட்டிருக்கோம், அரவணைப்பு ஆதரவு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தெய்வ உள்ளத்தை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய வடிவத்திலே தான் நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லோருக்கும் உண்டு. இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக எங்கள் கூட்டுறவு அமைச்சர் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணம், ஏது காரணம்ன்றது. அதனால் இப்போ நான் கூட 11 நாள் அவரோட பயணம் செய்கிற இந்த சாமானிய எளிய தொண்டனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் காட்டிய அந்த கருணைக்கும் அந்த அன்புக்கும் அந்த ஆதரவுக்கும் ஈடு இணையே இல்லை. தெய்வ உள்ளத்துக்கு ஈடு இணை இல்லை என்பதைப் போல புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய அரவணைப்புக்கு ஈடு இணையே இல்லை. அதை நான் உணர்ந்தவன். அவர் உணவு அருந்துகிற போது தொண்டரையும் அரியலை வைத்து எழுந்துவதற்கு முன்பாகவே எழுந்து தொண்டர்களை அங்கே களப்பணியில் இருக்கிற ஒரு தலைவர். 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் உழைப்பதை கண்கூடாக பார்த்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு, புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கத்திற்கு, அம்மா வளர்த்தெடுத்த இயக்கத்திற்கு மீண்டும் அதே செல்வாக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு, தன்னுடைய உடல்நலத்தை வருத்தி கொண்டு ஓய்வின்றி, இது நான் மேடையாகவோ அரசியலாகவோ பேசவில்லை, என் அடிமனதிலிருந்து சத்தியம் செய்து சொல்லுகிறேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் 52 ஆண்டு கால பொன்விழா கண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்கும், இந்த இயக்கத்திற்கு செல்வாக்கை உயர்த்துவதற்கும் அவர் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளுகிற அந்த பணி எவ்வளவோ கடுமையான அவர்களுக்கு சவால் இருந்தாலும், உடல்வலி இருந்தாலும், மனவலி இருந்தாலும், தலைவலி இருந்தாலும் அத்தனையும் தள்ளி வைத்துவிட்டு எனக்கு மக்கள் தான் பெரிது என்று. ஏன்னால் அவர் படுற பார்க்குறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசுகிற பேச்சு ஹை டெம்போவாக பேசுகிறாங்க. 45 நிமிஷம். ஒவ்வொரு நாளும் 3 மாநாடு. ஒரு மாநாடு நடத்தி 1 வருஷம் ஓய்வு எடுக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் 3 வெற்றி மாநாடை நடத்தி 76 மாநாடுகளை இதுவரைக்கும் முடித்திருக்கிறார். 234 மாநாடு நடத்தியவரும் எடப்பாடியார் என்கிற வரலாறு பேசும். 234 தொகுதிகளை சென்று இந்த பேருந்து பயணம், பஸ் பயணம் இதுவரை யாரும் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில். இந்த வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியது. அவருடைய அன்பு என்பது தெய்வ உள்ளம் கொண்டது. இல்ல தம்பி, அதான் தம்பி, இப்போ நேற்றைய தினம் பல்வேறு கட்சியிலிருந்து பொதுச் செயலாளருடைய தலைமையில கட்சியில சேர்ந்தாங்க. சேலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க உங்களை மாதிரி ஒரு தம்பி கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டதுக்கு அவர் தெளிவா சொல்லிட்டார். இன்றைக்கு புரட்சி தலைவர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் புரட்சி தலைவர். அவர் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பொதுச் செயலாளர் அவர்கள் கருத்து பதில் சொன்னு பதிவு செய்ததற்கு பிறகு நீங்க மகேந்திரன் அடிச்சு கேட்டாலும் சரி, உதயகுமார்ட்ட அடிச்சு கேட்டாலும் சரி, கருப்பையிட்ட அடிச்சு கேட்டாலும் சரி, மாணிக்கத்திட்ட அடிச்சு கேட்டாலும் சரி, நீதிபதிகிட்ட கேட்டாலும், சரவணன்கிட்ட கேட்டாலும், எங்கள் முருகன்கிட்ட கேட்டாலும் அடிச்சு கேட்பான்னு சொல்லிடாதுன்ற மாதிரி நீங்க அடிச்சு கேட்டாலும் பொதுச் செயலாளருடைய கருத்து தான் எங்கள் எல்லோருடைய கருத்து. அது வன்மையாக கண்டிக்கக்கூடியதாகத்தான் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்வது நம்முடைய தமிழ்நாட்டிலே மரபல்ல. நாம் அதை மக்களும் விரும்ப மாட்டார்கள். ஆகவே ஒரு பண்பாடு மிக்க அரசியல் தலைவர்களிலிருந்து இதுபோன்ற விமர்சனங்களை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதைத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கார்கள். அந்த கருத்து தான் எங்கள் கருத்து. நீங்கள் அடிச்சு கேட்டாலும் அதுதான் நாங்களும் சொல்லுவோம். அவர் கருத்து தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. தீவிர திருத்த முறையை
பழனிசாமி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நேற்று துரைமுருகன் வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னாரு. ஏற்கனவே போலியான வாக்காளர்கள் அதிகமா இருக்கு. சரி, அவர் சொன்னதுக்கு எங்க புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் பதில் சொன்னதை நீங்க புதிய தலைமுறையில கவனிக்கலையா? நீங்க தேர்தல் என்று சொன்னாலே தில்லுமுள்ளு திமுக, செத்த பணம் ஓட்டு போடுற வரலாறு திமுக மட்டும்தான் உண்டு. இறந்தவர்கள் வாக்குகளை பதிவு செய்வதும் இரட்டை பதிவு செய்வதும் தில்லுமுள்ளு செய்வதும் திமுகவுக்கு கைவந்த கலை. அது கூட்டுறவு சங்க தேர்தல்னாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல்னாலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, இது கடந்த கால வரலாறு. நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு. முறைகேடாக இந்த தேர்தல் நடத்தப்பட்டதனால இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு திரும்ப நியாயமான முறையிலே ஜனநாயக முறையிலே நடத்த வேண்டும் என்று திமுக ஆட்சியில் இருக்கிற போது சொல்லியிருப்பதை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுதான் சொல்றல, பணம் வாக்களிக்கிறது திமுகவுக்கு மட்டும்தான். செத்த பணம் எங்கேயாவது வாக்களிக்குமா? அதெல்லாம் செஞ்சது தில்லுமுள்ளு திமுக தான். ஆதாரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஆதாரம் இருக்கு. இடைத்தேர்தலாம் அவங்க நடத்தி இருக்கிறாங்கல்ல. இப்ப நான் சார்ந்து இருக்கிற திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, இந்தியாவுக்கே திருமங்கலம் ஃபார்முலா கொடுத்தது யாரு? யாரு பிரதர்? மதி சொல்லுங்க. இல்ல அது சொல்லுங்க. நீங்க திருமங்கலம் ஃபார்முலா கொடுத்தது யாரு? கொடுத்தவர் இப்ப இருக்காரா? நீங்க தானே சொல்லணும். உங்களுக்கே விட்டுறேன். திருமங்கலம் ஃபார்முலா, தில்லுமுள்ளு ஃபார்முலா யாரு கொடுத்தது? திமுக தானே கொடுத்தது. கொடுத்த தலைவர் இருக்காரா இப்போ? என்ன குமார் இருக்காரா? எனக்கு தெரியல. அரசியல் இருக்காரா? தெரியல. ஆகவே தில்லுமுள்ளு தேர்தலை நடத்துவதிலே, முறைகேடாக தேர்தல் நடத்துவதிலே, ஜனநாயகத்துக்கு விரோதமாக தேர்தல் நடத்துவதிலே, குறுக்கு வழியிலே தேர்தல் நடத்துவதிலே கரை கண்டவர்கள், கைதேர்ந்தவர்கள், கைவந்த கலை திமுக. அது கடந்த கால வரலாறு. தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அதைத்தான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய எழுச்சி பயணத்திலே மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மதிப்பு மரியாதை உண்டு. இருந்தாலும் அவர் இதுபோன்ற அவதூறான கருத்துக்களை சொல்வதை நான் அனுமதிக்க முடியாது என்று கண்டித்திருக்கிறேன். அவர் யாரு எனக்கு தெரியல. என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாத கருத்தை நான் சொல்ல முடியாது. நீங்க என்னை மாட்டி விடுறதுக்கே நீங்க கேள்வி கேட்கறீங்க. தெரியாத எனக்கு கேட்டா எனக்கு என்ன சொல்றது? எனக்கு தெரியாது. அவரை தெரியுங்க. அவர் சொன்ன கருத்து எனக்கு தெரியாது. எனக்கு கருத்து தெரியாது. தெரிஞ்சுட்டு சொல்றேன் தம்பி. எனக்கு அவர் சொல்ற கருத்து எனக்கு தெரியாது. அவர் என்ன கருத்து சொல்றாரு, எப்ப கருத்து சொல்றாரு, ஏன் கருத்து சொல்றாரு, எதுக்கு கருத்து சொல்றாரு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். 52 ஆண்டு காலத்துல தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 32 ஆண்டு கால வரலாற்றுல இன்றைக்கு கல்வியில வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். தேசிய வளர்ச்சியை விட தமிழ்நாடு கல்வியில வளர்ச்சி அடைந்ததற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய பங்களிப்பை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்னைக்கு இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்ல. புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்கள் சமூக நீதியை 69% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இன்றைக்கு கல்வி வளர்ச்சியிலும் சரி, பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, தனிநபர் வளர்ச்சியிலும் சரி, இன்றைக்கு 2 மடங்குன்னு சொல்லி இன்றைக்கு அரசு மாறுதட்டுறாங்கல்ல. பொருளாதாரத்தில் 2 மடங்கு அந்த கட்டமைப்பு அமைத்து கொடுத்தது நம்முடைய புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்கள், புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு தொழில் வளர்ச்சினாலும் சரி, இந்தியாவிலே இன்றைக்கு நம்ம பசி என்கிற வார்த்தையும் பட்டினி என்கிற வார்த்தையும் இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு. 20 கிலோ விலையில்லாத அரிசி வழங்குகிற நாடு, வெல்ஃபேர் ஸ்டேட். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்று இந்த தலைவர்கள் உழைத்த காரணத்தினாலதான் நீங்க கேள்வி கேட்கறீங்க, நாங்க பதில் சொல்றோம். இன்றைக்கு கல்வி வளர்ச்சி இல்ல, அது நம்ம கருத்து தெரியாம சொல்லக்கூடாதுல்ல. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாது, எப்ப சொல்றாருன்னு தெரியாது, ஏன் சொல்றாருன்னு தெரியாது, எதுக்கு சொல்றாருன்னு தெரியாது. அது தெரியாம நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள்ல பண்ண முடியாது. ஜி ஜூம்பா வறுமை ஒளிஞ்சு போ அப்படின்னு ஒரு நாள்ல செய்ய முடியாது. கட்டமைப்பு சரியா இருந்தால்தான் அதை பண்ண முடியும். 10 ஆண்டுகள் நாங்கள் புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் அமைத்து கொடுத்த கட்டமைப்பிலே தான் அவர் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுகிறார். ஆகவே அவர் ஒட்டுகிற ஸ்டிக்கருடைய உரிமையாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு இதுக்கு 87 கோடி ரூபாய் கடன் வட்டி மட்டும் செலுத்துறதா பிடிஆர் ஒரு இது கொடுத்துருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது கொடுத்ததை பார்த்தேன். இப்ப சன் டிவி தான் உங்களை கேட்க சொன்னாங்க. அத அவர் வட்டி கட்டுறதா நாட்டுக்கே தெரியல தலைவரே. இந்த 74 ஆண்டுகள்ல நம்ம வாங்கினது 5 லட்சம் கோடி.
இந்த 4.5 லட்சம் ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி இந்த 6.5 ஆண்டுகள்ல வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு பாதி வட்டிக்கே போகுதுன்னு சட்டமன்றத்திலே நாங்க பேசியிருக்கிறோம்ல. அன்னை அமைச்சர் சொன்னிருக்கிறத சட்டமன்றத்திலே நாங்க எங்க புரட்சி தமிழ் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். அவர் விவசாயி என்பது நீர் மேலாண்மையில அவர் புரட்சி செய்தது எல்லாருக்கும் தெரியும். நிதி மேலாண்மையிலும் அவர் ஒரு புரட்சியை செய்தது சட்டமன்றத்தில் பதிவாயிருக்கிறது. நீங்க அதை போடுறது இல்ல, போடுங்க சார். திமுக அரசின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் கூட அவங்க கூட்டணியில ரொம்ப பலமா இருக்கிறாங்க. அதே காரணத்தினால 2026ல திமுக தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க சார். எழுச்சி பயணம் மேற்கொள்றீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, கூட்டணி பலம் இல்லாம தானே சார் இருக்கிறீங்க. அது அந்த முன்னேற்பாடுகள் என்ன? அது 2026 தீர்ப்பை நீங்க சொல்ல முடியுமா? ஜோசியம் சொல்ல முடியுமா? கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக சொல்லுறது தானேயா, இதெல்லாம் சொல்லதானே செய்வாங்க. கள நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க 76 தொகுதியில போகும்போது நீங்க பாத்தீங்களா இல்லையா? தினந்தோறும் பாருங்க. அவர் சுற்றுப்பயணம் துவங்குவதற்கு முன்பாக இருந்த செல்வாக்கும் இப்போது அவர் சுற்றுப்பயணம் சென்றதுக்கு பிறகு கட்சியினுடைய செல்வாக்கும் மக்கள் செல்வாக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. அது கூட உங்கள்ட்ட இருந்து போன அன்வராஜா என்ன சொன்னாருன்னா, அந்த கூட்டம் எப்படி வருது என்பது அவருக்கு தான் தெரியும். அந்த விமர்சனத்தை எப்படி பாருங்க தம்பி. நான் உள் விவகாரங்களை பேச முடியாது. இப்போ புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு 76 தொகுதி சென்றிருக்கிறாங்க. ஆட்சி எங்க கையில இல்லை, அதிகாரம் எங்க கையில இல்லை. ஒரு ஓஏபி கூட நாங்க போராடி தான் வாங்கி தர வேண்டிய நிலையில இருக்கோம். நீர் உரிமை வாங்கி தரணும். ஆனால் மக்கள் எடப்பாடியார் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தால் தான் வீட்டிலிருந்து ஓடி வராங்க, ஸ்கூல்ல இருந்து ஓடி வராங்க, விவசாய நிலத்திலிருந்து ஓடி ஐயாக்கு ரெட்டலை காட்டுறாங்க. எப்படி காட்டுவாங்க? இது என்ன இது? நீங்க பூனை கட்ட முடியும்னா உலகம் இருந்ததுன்னு சொன்னா எப்படி செய்ய முடியும்? முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாது பிரதர். அதெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. நோ வேகன்சி. உதயநிதி ரொம்ப நாளா சைலண்டா இருக்காரு சார், எப்படி பாக்குறீங்க? வெளியே அதிகமா வர்றது நீங்க உதயகுமார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியோ உதயகுமார்ட்ட கேளுங்க, உதயநிதிட்ட கேட்க வேண்டிய கேள்வியோ அவர்கிட்ட கேளுங்க. ஆட்சிக்கு வந்தப்ப பரபரப்பா இருந்தாரு. ஒண்ணு இல்லை, அவர் கொஞ்சம் கவலையில இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சோதனை கவலையில இருக்காரு. அதோட இன்னொரு கவலை, 7ஆம் தேதி புரட்சி பயணம் கிளம்பிச்சுல, எழுச்சி பயணம், அது கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பதா உளவு தகவல் சொல்றாங்க. இதை வெளியே போட்டுறாதீங்க. இது அது ஏன் தொகுதி இல்லை தலைவர், அது அவர் தொகுதி திருப்பரங்குன்றம். நல்லா நடத்துறோம். நாங்க 10மே ஜெயிச்சிருக்கோம்ல. 2011 10 ஜெயிச்சோம், அப்புறம் 8 ஜெயிச்சா. 2011 இந்த கிழக்கு தொகுதியில ஜெயிச்சார்ல, அவர் முஸ்லிம்கிட்ட ஜெயிச்சார்ல, அவர் சோழவந்தான் ஜெயிச்சாரு, அவர் சோழவந்தான் ஜெயிச்சாரு. எல்லாரும் நடத்தலாம் தான், ஜனநாயகத்துல எல்லாரும் நடத்தலாம், நல்லா நடத்தலாம். விஜய் தனித்துன்னு சொல்லிட்டாரு சார். இருந்தாலும் கூட அதிமுக பெரிய எதிர்பார்ப்போட எதிர்பார்த்துதான் சார் நம்ம கிட்ட வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில். மதிக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? எதிர்பார்த்தீங்க போல, ஒரு வராம போயிட்டாரு. இன்னும் பொறுமையா வெயிட் அண்ட் சி. அப்ப வருவாரு. வெயிட் அண்ட் சி. வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம். என் அருமை தம்பிகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்ததில் மன மகிழ்ச்சி. நினைத்ததெல்லாம் நடக்கும், நன்மையாகவே நடக்கும். தமிழகம் நிச்சயமாக மீட்கப்படும், மன்னராட்சி ஒழிக்கப்படும், மக்களாட்சி, ஜனநாட்சி, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் சாமானிய தலைமையிலே அம்மா ஆட்சி மலரும். அப்போதும் உங்களை இதே வளாகத்திலே சந்திப்பேன், உங்களோடு உரையாடுவேன், உங்களோடு பேசுவேன், உங்களோடு பழகுவேன், உங்களோடு நட்போடு இருப்பேன். நன்றி, வணக்கம். நான் வாங்கினா லேட் ஆகிடுச்சுங்களா? எதை போட்டு வாங்கிக்கணுமோ அது மட்டும் தான் தம்பி. செய்தி ரெண்டு கவலை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.